ஆச்சரியமா அந்த விதையில இருந்து ஒரு செடி முளைச்சு அதுல ஒரே ஒரு பழம் மட்டும்தான் காய்ச்சுது. அந்த பழம் வளர வளர அது மேல சூரியனோட ஒளி படுறதுனால தங்க நிறமா மாறிக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்து ரங்கம்மா பாட்டியோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போச்சு. பௌர்ணமி நாளும் வந்துருச்சு. ரங்கம்மா பாட்டி அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு யாருக்குமே தெரியாம முக்காடு போட்டுக்கிட்டு மலை மேல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு கிளம்புனாங்க. மலைக்கு போற வழி ரொம்ப இருட்டா இருந்துச்சு. வழியில ஒரு வயசானவர் அவரை சாமியார் தான் அனுப்பி வச்சிருந்தாரு. அவரு குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தாரு. ஆமா, குளிர்ல ரொம்ப நடுங்கிக்கிட்டு இருக்கேன். நீங்க போத்தி இருக்கிற அந்த போர்வைய கொஞ்சம் கொடுத்துட்டு போங்கம்மா. ஆனா பாட்டிக்கு அந்த போர்வையை கொடுக்கறதுல விருப்பமே இல்ல. ஆனா ஐயோ, இப்ப தானம் பண்ணலனா புதையல் எனக்கு கிடைக்காதே, நான் சுயநலமானவள ஆயிடுவேனே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில அந்த பெரியவர்கிட்ட, ஐயோ என்கிட்ட கிழிஞ்சு போன இந்த ஒரே ஒரு போர்வை தான் இருக்கு, என்ன பண்றது, வச்சுக்கோ அப்படின்னு அந்த போர்வையை அந்த கிழவனுக்கு போத்து விட்டுட்டு முனகிக்கிட்டே அங்கிருந்து போனாங்க. கொஞ்ச தூரம் போகும்போது ஒரு ஏழை விவசாயி ரொம்பவும் பசியோட இருந்தான். அம்மா, 2 நாளா சாப்பிடவே இல்லம்மா. உங்களுக்கு புண்ணியமா போகும். சாப்பிட எதனா இருந்தா கொடுங்கம்மா. ரங்கம்மா பாட்டி அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ரொட்டிய வெளியில எடுத்தாங்க. அதை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு சுத்தமா மனசே வரல. ஆனா புதையலுக்காக ஆசைப்பட்டு வேற வழி இல்லாம அதை அந்த ஆளுகிட்ட கொடுத்துட்டாங்க. ஏந்தா இத சாப்பிட்டுக்கோ அப்படின்னு விருப்பமே இல்லாம கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு கடைசியில அந்த மலை மேல இருக்கிற கோயிலுக்கு போனாங்க. அங்க அம்மனோட சிலைக்கு முன்னாடி அந்த மாம்பழத்தை கொண்டு போய் வச்சாங்க. ரங்கம்மா சாமி கிட்ட, இங்க பாருமா, உன் தங்க பழத்தை உனக்கு கொடுத்துட்டேன், என் நிதி எங்க இருக்குன்னு சொல்லு, நான் அதை எடுத்துக்கிட்டு போயிடுறேன், ஏற்கனவே நேரமாச்சு அப்படின்னு சொல்லி பாட்டி கண்ணு மூடி வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமும் ஆச்சு. அவங்க கண்ணு திறந்து பார்த்தாங்க. அங்க நிதியும் இல்ல, எதுவும்